அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, விமர்சிக்கிற நேரம் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில ஒழுக்கங்கள் இருக்கு. அதுல முக்கியமா என்ன பார்க்க வேண்டியிருக்குது? ஒரு தகவல் நமக்கிட்ட வருது, ஒரு செய்தி நமக்கிட்ட வரும் பொழுதும் அந்த தகவலை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் விமர்சனத்துக்கு போக வேண்டும். அந்த தகவலை உறுதிப்படுத்தி கொண்டுதான் விமர்சனத்துக்கு போக வேண்டும். உறுதிப்படுத்தாமல் விமர்சனத்துக்கு போகக்கூடாது. ஏன்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றி உமக்கு தெளிவான அறிவில்லையோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளை இது எல்லாத்துக்கும் வரும். எனவே ஒரு சமூகத்தை பத்தி, ஒரு ஜமாஅத்தை பத்தி, ஒரு அமைப்பை பத்தி, ஒரு அரசியல் கட்சியை பத்தி, அல்லது என்னவாலும் வச்சுக்கொள்வோமே, ஒரு பள்ளி நிர்வாகத்தை பத்தி, பள்ளி இமாமை பத்தி ஒரு விமர்சனம் வருதா, அந்த விமர்சனத்தை உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்தி விட்டுத்தான் அதை பற்றி பேச வேண்டும். இல்லைண்டா என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கித்பன், ஒரு மனிதன் பேசுகிற பொய்யினால் போதுமான அளவு பொய் என்ன தெரியுமா? ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, செவிமடுத்ததை எல்லாம் ஆய்வு பண்ணாம என்ன செய்யறது? பேசுறது இருக்குதே, அதுதான் பொய்யால் போதுமான பொய்ண்டாங்க. ஒரு மனிதன் பேசுற பொய்யில பெரிய பொய் அதுதான். ஆய்வு பண்ணாம உறுதிப்படுத்தாம கேட்ட உடனே என்ன செஞ்சாச்சு? 10 பேர்ட்ட சொல்லியாச்சு. இது இருக்கப்படாது. விமர்சனம் செய்யறதுக்கு முன்னால அதை அலசி ஆராய்ந்து எப்படி இது வந்திருக்கு, யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு, இது எப்படிப்பட்ட தகவல் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் நாங்கள் போக வேண்டும்.